ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இன்றைக்கி பேச போகிற டாபிக் என்னென்னா மகாபாரத யுத்தம். 18 நாள் நடந்த மிகப்பெரிய யுத்தம். இன்றைக்கி தான் அதுக்கு பேர் மகாபாரத யுத்தம். அதோட முதல் பெயர் அது என்ன சொல்லி குறிப்பிட்டிருக்காங்கன்னா ஜெயம். ஜெயம்ங்கிற பேரில் தான் அதை குறிப்பிடப்பட்டிருக்கு. பின்னாடி வழி வழியாக வந்தவங்க அதை ஒரு பெரிய யுத்தங்கிறனால நிறைய பெரிய படைகள் மோதினதுனால அதை மகாபாரத யுத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அதில் வர்ற டாப்பிக்கில் நிறையா பேர் இப்போ ராமாயண யுத்தத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நல்லவங்க யாரும் கெட்டவங்க யாருன்னு தனித்தனியாக உங்களுக்கு பிரிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் மகாபாரதத்தை பொறுத்த அளவுக்கு நல்லவங்க கெட்டவங்க பிரிக்கிறதுக்கு உங்களுக்கு சிரமமாக இருக்கும். ஏன்னா கௌரவ பக்கம் பலம் வாய்ந்த பீஷ்மர், துரோணர், கர்ணன், கிருபாச்சாரியார், அஸ்வத்தாமன், சிரஞ்சீவி, மரணமே இல்லாமல் வாழக்கூடியவர். இப்படிப்பட்ட மாவீரர்கள் இருக்கும்போது ஜெயிச்சது யார்? பாண்டவர்கள். காரணம் மாஸ்டர் மைண்ட் கிருஷ்ணர், ஸ்ரீ கிருஷ்ணர் தான். அவர் தான் ஹீரோ, அதில் மாற்று கருத்தே கிடையாது. அவர் இல்லாட்டினா ஜெயிச்சிருக்க முடியாது. ஆனால் இந்த அர்ஜுனன் கர்ணன் ஃபேன்ஸ் சண்டையெல்லாம் நடக்கும் ஃபேஸ்புக்கில். அதில் என்ன சொல்லுவாங்கன்னா மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்குவாங்க. அப்போ இருந்த புத்தகங்களை வச்சு பார்த்து படித்து சண்டை போட்டாங்க. அப்புறம் ரொம்ப ஆழமாக இறங்க ஆரம்பித்தோன்னு தான் உண்மையாகவே போரின்னு ஒன்று இருக்குது மகாபாரதத்தில். மகாபாரதம் இல்லை, ராமாயணம், மகாபாரதம், நம்ம இந்திய இதிகாசங்களை ரிசர்ச் பண்ணுற ஒரு சென்டர் போரி. அவங்க மூலமாக தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள், சில விஷயங்கள் இடைச்செருகல்கள் அப்படின்னு நீக்கப்பட்டிருக்கு. எது நீக்கப்பட்டிருக்குன்னா, மகாபாரதத்தோட ஆணி வேற சொல்லப்படுற துரியோதனனை மிகப்பெரிய கெட்டவனாக சொல்லக்கூடிய அந்த துயில் உரிப்புங்கிறாங்கல்ல, அது கிடையாது. மேலாடை, சும்மா பெண்கள் ஒரு மேலாடை தான் அடிப்பாங்க. சேலையெல்லாம் இந்த காலத்தில் மாதிரி சேலையெல்லாம் கிடையாது, உடுகிற மாதிரிலாம் மேலாடை தான் அணிவாங்க. அது அடிமைத்தனத்துலேருந்து விளக்குறதுக்காக இதை விளக்குன்னு சொன்னது தான் துரியோதனன் சொல்லப்பட்டிருக்கு. அந்த சமஸ்கிருத ஸ்லோகத்தை மொழிபெயர்த்தவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் துயில் இருப்பை நீக்கியிருக்காங்க. அப்புறம் விராட யுத்தத்தை நீக்கியிருக்காங்க. காரணம் என்னென்னா, விராட யுத்தத்தில் இவ்வளோ பெரிய வீரர்கள் அர்ஜுனன் ஒருவர் ஜெயிச்சிட்டாரு. ஆனால் 18 நாள் யுத்தத்தில் அர்ஜுனனால் இவ்வளோ வேலையும் ஜெயிக்கிறதுக்கு கிருஷ்ணரோட துணை கண்டிப்பாக தேவைப்பட்டுச்சு. ஏன்னா பீஷ்மருக்கு மரணமே இல்லாத வாழ்வு, அதாவது இச்சை மரணம். தான் தந்தையால் வரம் பெற்றவர், தான் எப்போ சாகணும் முடிவு பண்ணக்கூடிய ஒரு நபர் பீஷ்மர். துரோணர்கிட்ட இருக்க அஸ்திரம் உலகத்தில் வேறு யார்கிட்டையுமே அப்போ இல்லை. ஏன் கர்ண அர்ஜுனன்ட்ட கூட அவ்வளோ அஸ்திரம் இருக்காது. வேண்டி நிறைய அஸ்திரம் பெற்றிருக்காங்க. ஆனால் துரோணர்கிட்ட அதையும் தாண்டி அஸ்திரம்லாம் பரசுராமர்கிட்ட பெற்றிருக்கார். ஏன்னா பரசுராமர் தியாகம் பண்ணிட்டு யுத்தத்தை கைவிட்டு கோபத்தை கைவிட்டு தன்னை விட்டு போகும்போது கொடுக்கக்கூடிய அஸ்திரக்கலைகளை பூரா தானமாக துரோணர்கிட்ட தான் கொடுத்தார். கடைசியாக போய் இன்னொரு துரோணர் பரசுராமர்கிட்ட எனக்கு ஏதாவது கொடுங்க, நான் வறுமையில் வாடுறேன் அப்படின்னு. இல்லை, என்கிட்ட இருக்கையில் வரலையே துரோணா அப்படின்னு சொல்லிட்டு தாண்ட இருக்க மிச்ச எல்லா அஸ்திரத்தையும் கொடுத்தார். அப்புறம் அவருடைய பிரிய சிறன் கர்ணன், அந்த விஜயதனுஷ் இருக்கும்போது காண்டீபத்தை ஈஸியாக அட்டாக் பண்ணலாம். ஆனால் கர்ணன் சாதாரண தனுஷை வச்சு காண்டீபத்தை உடைக்கணும்னு முயற்சி பண்ணாப்புல, முடியலை. விஜயதனுஷ் இருக்க வரையும் கர்ணனை வெல்ல யாராலையும் முடியாது, கையில் இருக்க வரையும். அது கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் தெரியும். அதனால அந்த தனுஷ் இல்லாமல் இருக்கும்போது அவரை கொன்னாங்க. இப்படி ஒவ்வொருத்தரையும் கொள்வது கிருஷ்ணரோட உதவி தேவைப்பட்டுச்சு. அதனால் இடைச்செருகலாக நீக்கப்பட்டது தான் துயிலிருப்பும் அப்புறம் விராட யுத்தமும். இது போரியில் நீக்கப்பட்டிருக்கு. ஆனால் இன்றைக்கி வரையும் சாதாரண மகாபாரத யுத்தத்தில் இது ரெண்டும் நடந்து தான் சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்குது. அது வேறு விஷயம். ஒரிஜினல் மகாபாரத வெர்ஷனில் துயிலுறுப்பும் கிடையாது, அப்புறம் விராட யுத்தமும் கிடையாது, நீக்கப்பட்டிருக்கு. இன்னொன்று நீக்கப்பட்டிருக்கு. எது நீக்கப்பட்டிருக்குன்னா
அப்புறம் அபிமன்யுவோட மரணத்துக்கு காரணமான அவர் பேர் என்ன, அபிமன்யுவோட மரணத்துக்கு காரணமானவரோட பேர் ஜெயத்ரதன். ஜெயத்ரதன். ஜெயத்ரதோட மரணத்துக்கு வந்து கிருஷ்ண பரமாத்மா வந்து சூரியனை மறைச்சார் அப்படின்னு சொல்கிறது நீக்கப்பட்டிருக்கு. உண்மையாக ஜெயத்ரதன் மிகப்பெரிய வீரன்னா அர்ஜுனன் வந்து வீரத்தால் தான் ஜெயிச்சிருக்காப்புல. அது கதைகளோட சுவாரஸ்யத்துக்காக இடைச்சர்களாக இதை வந்து இடையில உள்ளவங்க உருவாக்குனது தான். அர்ஜுனன் தன்னோட வீரத்தை கொண்டு தான் ஜெயத்ரதனை ஜெயிச்சிருக்காப்புல. அதில் மாற்று கருத்தே இல்லை. அர்ஜுனன் மிகப்பெரிய வீரன், இல்லைன்னு சொல்லவே முடியாது. அந்த காலத்தில் தலை சிறந்த வில்லாளர்கள்னால் பீஷ்மர், துரோணர், கர்ணன், அர்ஜுனன், அஸ்வத்தாமன். அஸ்வத்தாமன் இன்றைக்கி இருக்க சீரியல்லாம் ரொம்ப கேவலமாக காமிச்சிருக்காங்க. அஸ்வத்தாமன்லாம் மிகப்பெரிய வீரன். கர்ணனே 2-3 இடத்துல காப்பாற்றிருக்காருன்னா பார்த்துக்கோங்க அஸ்வத்தாமன். அப்படிப்பட்ட வீரர். ஆனால் இன்றைக்கி இருக்க சீரியலில் பூரா அஸ்வத்தாமன் வந்து ஒரு சாதாரண வீரன் மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவரும் மிகப்பெரிய வீரன் தான். நிறைய தவணை அர்ஜுனோட யுத்தத்தில் ஈடுபட்டிருக்காரு. அர்ஜுனன் வந்து அவரை சமாளிக்க கஷ்டப்பட்டிருக்காரு, இல்லைன்னு சொல்லலை. அர்ஜுனனுக்கு இணையான வீரர்கள்னால் பீஷ்மர், துரோணர், கர்ணன், அஸ்வத்தாமன் 4 பேரையுமே சொல்லலாம். அதனால் ஒரிஜினல் மகாபாரதத்தை புரிஞ்சுக்க பாருங்கள். இது மாதிரி சாதாரண கடைகளில் வாங்குகிற புத்தகங்களில் நிறையா இருக்கும். அதான் துரியோதனன் ஒன்றும் மிகப்பெரிய கெட்டவன் கிடையாது. இது வந்து ஒரு பங்காளி சண்டை தான். இது வந்து ஒரு பங்காளி சண்டை தான் சொல்லலாம். மற்றபடி ஒரு நல்ல அரசன் தான். அவன் செத்ததுக்காக, துரியோதனன் இறந்ததுக்காக அந்த நாட்டு மக்கள்லாம் வேதனைப்பட்டிருக்காங்க. அதெல்லாம் இருக்குது. உண்மையான அந்த ஜெயம்ங்கிற நூலில் இருந்துச்சு. அதைத்தான் மொழிபெயர்த்து போரி வந்து வெளியிடுறாங்க. இப்போ கூட போரி நாங்கள் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி மகாபாரதத்தில் வந்து கர்ணன் ஃப்ரெண்ட்ஸ், அர்ஜுன் ஃப்ரெண்ட்ஸ் சண்டை போட்டுக்குவாங்க. சண்டை போட்டுக்கிட்டு இருக்கையில் இந்த மாதிரி பிரச்சனைலாம் நடக்கும்போது சொல்லுவாங்க. அப்போ சொல்லையில் தான் இந்த உண்மையெல்லாம் தெரிய வர ஆரம்பிச்சிது. துரியோதனன் இறந்ததுக்காக எவ்வளோ வேதனைப்பட்டாங்க மக்கள். ஏன்னா அவனும் ஒரு நல்ல அரசனாக இருந்திருக்கான். இல்லை, முழு கெட்டவன் கிடையாது அவன்லாம். ஆனால் மகாபாரதத்தோட ஆரம்பத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா, இப்போ கர்ணன் எதுக்காகனா ஒரு யுத்தத்தை தூண்டக்கூடிய ஒரு பிள்ளை வந்து குந்திக்கு பிறக்கணும், இந்த யுத்தம் நடந்தாகணும், ஏன்னா பூமியை சமநிலைப்படுத்த இந்த யுத்தம் நடக்கணும் அப்படின்னு மேலே முடிவு பண்ணாங்க. முடிவு பண்ணதுனால தான் அதெல்லாம் கர்ணன் தான் அதுக்கு மெயினான ரீசனாக இருக்கணும். யுத்தத்தை தூண்டக்கூடிய யுத்த வெறியுள்ள ஒரு நபரை வந்து தேவர்களில் ஒருத்தர் போகணும் அப்படிங்கிறதான் சூரியன் அனுப்பிச்சது. அப்படி வந்தவர் தான் கர்ணன், குந்தி மூலமாக உதிச்சவர். ஏன்னா யுத்த பிரியமுள்ளவர். ஏன்னா துரியோதனன் வந்து சகுனி மூலமாக, சூது மூலமாக ஜெயிக்க நினச்ச பூரா கர்ணன் வந்து யுத்தம் மூலமாக ஜெயிக்க நினச்சாப்புல. அதான் துரியோதன்கிட்ட நிறையா எடுத்து சொன்னாப்புல, நீ சூதை நம்பாதா என்ன நம்பு அப்படின்னு. ஏன்னா யுத்தத்தை தூண்டக்கூடிய பிள்ளை தான் அவர். அதுக்காக தான் பிறந்ததே அவர் அதுக்காக தான். அந்த மாதிரி நிறையா இருக்குது ஒவ்வொரு நூல்லையும். சரித்திர நூல்களே இவ்வளவு இருக்குது, நம்ம இதிகாசத்துலேயே இவ்வளவு இருக்குது. நம்ம இதிகாசத்தை ரிசர்ச் பண்ணுற சென்டர் பெயர் போரி. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஆவுனா சேரையை உருவுனா துரியோதனை அப்படின்னு சொல்ல வேணாம். அவன் அவ்வளோ கெட்டவன் கிடையாது. அந்த காலத்தில் இதோட மோசமாக அடிமை முறையெல்லாம் நடந்திருக்கு வெளிநாட்டில். இந்த நாட்டில் உள்ள அடிமை முறையில் வந்து அடிமைகள் வந்து மேலாடையும் கிரீடமும் தன்னுடைய தலைவனுக்கு முன்னாடி அணியக்கூடாதுங்கிறது ஒரு இது. அந்த ரீசனில் தான் திரௌபதியை நான் வென்றுட்டோம், அதனால் அந்த மேலாடையை கழட்டி மணிமுடியை கழட்டினுங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அவ்வளோதான் டாப்பிக்கு. அதை வச்சு எவ்வளோ கதை புனையணுமோ அவ்வளோ கதை புனைஞ்சிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி சுவாரஸ்யமாக இருக்கும் நமக்கு கேட்குறதுக்கு, அதை படிக்கிறதுக்கும் சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படி படித்தா தான் பிடிக்கும். உண்மையாகவே அப்படி படித்தா தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஒருத்தனை கெட்டவன் ஒருத்தன் நல்லவன் அப்படின்னு பார்த்தா தான் புரியும். ஆனால் உண்மையாக இது கிடையாது. அறம்
வெல்லும் அப்படிங்கிற நோக்கத்தில் ஜெயம்ங்கிற நாவலை எழுதினார். அந்த மகாபாரதத்தின் நாயகன் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா. அது உண்மைதான். அவர் தான் நாயகன். அவன் இல்லாட்டினா அது கிடையாது. ஓகே, என்னால் முடிஞ்ச ஒரு மெசேஜ் ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன். லைக் பண்ணுங்கள், முடிஞ்சா ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு முதல் முயற்சி இதுதான். இதுக்கப்புறம் நிறையா இந்த மாய உலகத்தில் என்னென்ன மாயங்கள் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிறையா மாயங்களை சொல்லுவேன். ஓகே.